சுவையான கத்தரிக்காய் காரப்புளி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். அடுப்பில் சட்டியை வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுங்க. நல்லெண்ணெய் காஞ்சதும் 4 கத்திரிக்காயை நீல வாக்கில் இப்படி கொஞ்சம் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. நல்லா வதங்கி வரணும். மூடி வச்சு நல்லா வதங்கி வரட்டு. நல்லா வெந்து வரணும். பாதி அளவு வெந்து இருக்கணும். இப்போ இதை நல்லா எடுத்துருங்க. பாதி அளவு வெந்தாச்சு. இப்போ அதே எண்ணெயில் கடுகு, ஒரு 10 போல் வெந்தயம், ஒரு துண்டு கட்டி பெருங்காயம், ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை, ஒரு 25 போல் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வந்ததும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை அரைச்சி அதில் விட்டுருங்க. அது நல்லா பச்சை வாசனை போகணும். நல்லா இறுகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள் இப்படி வந்துட்டு இப்போ இதில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் விளையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் வதக்கி விட்டுவிட்டு ஒரு கப்பு தண்ணி விட்டு நல்லா கொதி வந்ததும் ஒரு எலுமிச்சம்பழம் அளவு புளியை, அதாவது சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளியை நல்லா கரைச்சி விட்டு அதிலே நம்ம வதக்கி வச்ச கத்திரிக்காயை போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா இறுகி வந்ததும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லத்தை போட்டு இறக்கி எடுத்தால் சுவையான புளிக்குழம்பு ரெடி.